ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடல அப்படின்னா சாப்பிட்டது நம்ம வீடியோவை பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சாப்பிடுவோம்ல, அந்த சிக்கன் தான் எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு வந்து பெரிய அடுப்பு அதெல்லாம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவுமே தேவை. நம்ம வீட்டில் உள்ள கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அதுலேயுமே ஓடிஜி இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய்த்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதுக்கு கூடவே பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கூடவே இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துக்கக்கூடிய எல்லா அளவுகளுமே வந்து 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவுகள் சிக்கனுடைய அளவுகளை பொறுத்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்காக தயிர் எடுத்திருக்கேன். ஸோ தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கனுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மசாலாவை கொஞ்சம் கூட குறைச்சிக்கோங்க. ஸோ நான் செஞ்சப்போ அதிகமாகவே தான் இருந்துச்சு மசாலா. ஸோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதே மெஷர் ஃபாலோ பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆனால் இந்த திக்கான கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து சிக்கனில் கலந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா ஜூஸியாக இறங்கி நல்லா ஒட்டாது. ஸோ அதனால் வந்து இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறேன், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்றனால. ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கலக்கும் போது நான் உங்களுக்கு சிக்கனை பெரட்டும் போது காமிக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா ஆல்ரெடி, இது வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம், அதாவது லைட்டாக ஃப்ளோ ஆகணும். நம்ம ஸ்பூனில் எடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளோ ஆகணும். அது மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்குமே உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைமே வந்து லெமன் ஜூஸ் சேர்த்தாலும் ஓகே தான். பட் நான் வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் வந்து இது எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து நம்ம நல்லா எவ்வளோ அளவுக்கு மேரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இறங்கும். ஸோ அதுதான் இந்த சிக்கன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. சிக்கன் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 4 to 5 hours வரைக்கும் நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி தனியாக எடுத்தும் பண்ணலாம், இல்லை எல்லா மசாலாவே ஒன்றா கலந்துட்டு நல்லா பரட்டி விட்டிங்கனாலும் ஓகே தான். இது மாதிரி நல்லா கை வச்சு எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சிக்கன்லையுமே நல்லா ஆழமாக அந்த வெட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி கீரல்கள் வந்து கொஞ்சம் ஆழமாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து நல்ல ஜூஸியாக எல்லா மசாலாவுமே நல்லா இறங்கும். ஸோ இது மாதிரி கை வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக உள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட போகிறேன். 1 மணி நேரம் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை பிழிஞ்சு விட்டோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக, அந்த லெமன் ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் பிழிஞ்சு வரேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த லெமன் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 லெமனில் கூட தேவையில்லை, 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னாலும் 1.5 கிலோ சிக்கனுக்கு போதுமானது தான். இப்போ இது நல்லா ஒன்றில் எல்லாத்துலேயுமே ஒன்று கூட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தமாக பெச விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மறுபடியும் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 hours வரைக்கும் நான் வச்சுட்டு போகிறேன். மினிமம் வந்து 2 hours 3 hours வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்க டைம் பத்தாதுன்னா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும், இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 5 hours ஆச்சு. நான் பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கள் ஊரில் வந்து எப்போவுமே வந்து பால் மட்டும்தான் அவைலபிள். மற்றபடி பட்டர், பன்னீர் இது எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றனால நான் வீட்டிலே தான் பட்டர் எடுத்து நான் இப்போ வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் ரொம்ப முக்கியம். இது பட்டர் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பட்டர் எடுத்து நான் வெளியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன். ஸோ அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பட்டர் எப்படி எடுக்கணும், கீ எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாமே நல்ல சூப்பராக ஜூஸியாக ஊறி வந்திருக்கு. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பட்டர் தான் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் நார்மலாக வந்து இது மாதிரி சிக்கன்லாம் வந்து நல்லா ஒரு விறகடுப்பு வச்சு நல்லா நெருப்பு நல்லா பற்ற வச்சு நல்ல வேகமாக எரியக்கூடிய ஒரு இதில் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் நம்ம இன்றைக்கி நார்மலாக வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றனால ஸோ அவ்வளோ சீக்கிரம் வேகாது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம், அதாவது முன்னாடி இப்போ நம்ம போட்டிருக்க பக்கமே வந்து ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப பெரட்டி விட்டு திரும்ப ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா தான் நம்ம ஓடிஜிலையோ இல்லை கேஸ் ஸ்டவ்லேயோ செய்யும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம வந்து அடுப்பில் வச்சு நம்ம வாட்ட போகிறோம். ஸோ அதனால் இது வேகணும் இல்லையா, சாப்பிடும்போது வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிட்டு அப்படியே வந்து ஒரு பிளேட் போட்டு மேலே மூடிட போகிறேன். மூடிட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த பட்டரோட நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பேன்லேயே கரிஞ்சிரும். அப்புறம் ரொம்ப வெந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம அடுப்பில் வந்து நம்ம வாட்டி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் பாருங்கள், இப்போ ஒரு 4 நிமிஷம் கழிச்சு நான் எல்லாத்தையுமே பரட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா உறிஞ்சு சக்காகி நல்லா கொஞ்சம் ட்ரை கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே பெரட்டி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போவே பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து பாதி சிக்கன் வெந்தாச்சு. ஸோ சிக்கன் வேக ரொம்பவே டைம் எடுக்காது. இப்போ மேலே வந்து லிட் போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டா வேக டைம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்தாச்சு. இப்போ நமக்கு டோட்டலாக சிக்கன் ரெடி. ஃபைனலாக நம்மளோட சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ஓடிஜில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் செய்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்ட் இந்த கேக்லாம் பேக் பண்ணுவோம்ல அது மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம நான் ஓடிஜில் இருக்கக்கூடிய அந்த கிரில் ஸ்டாண்ட் இருக்கும்ல அதுதான் வந்து வயர் ரேக் இருக்கும்ல அதுதான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கடையில் வாங்கிக்கோங்க. ஒரு 100 ரூபாயிலேருந்து கூட ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வயர் ரேக் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே 2 சிக்கன் மட்டும் இது வந்து நிறைய நம்ம வந்து செய்ய முடியாது. கேஸ் ஸ்டவ்வில் செய்யும்போது நிறைய வச்சு நம்ம செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 வந்து வச்சு வாட்டிக்கோங்க. பாருங்கள், அப்படியே போடும்போதே நல்லா வந்து சூப்பராக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி நல்லா அப்படியே அழகாக கரைஞ்சி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த சிக்கனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் வந்து இந்த சிக்கனுக்கே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அப்படியே நம்ம அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்து ரொம்ப எரிய விட்டுட்டு கொஞ்சம் அது நல்லா வெந்து வர லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. ஓகே, இதே மெத்தடில் நம்ம வந்துட்டு ஓடிஜியில் வந்து நான் அடுத்து வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபுல்லாகவே வீடியோவில் காமிக்கிறதுக்கெலாம் டைமில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தனால அப்படியே வேக எடுத்து சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் ஓடிஜியில் வைக்கிறத எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓடிஜியில் வைக்க போகிறோம். இப்போ ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஒயர் ரேக் வச்சுக்கலாம். ஒயர் ரேக் வச்சுட்டு இது வரிசையாக வந்து மறுபடியும் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓடிஜியில் செட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக நான் வந்து டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து எந்த அளவுக்கு இன்னும் ஆயிருக்கு அப்படின்னு தெரில. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக் மாடல், ரொம்ப வந்து ஓல்டு மாடல் ஒரு ஓடிஜி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து மோடும் அதுக்கப்புறமா டைமிங் மட்டும் தான் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இப்போ அந்த மசாலாவை வந்து வேறு ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு.
ஆகி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உள்ளுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். அது வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரே வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா அதுலேருந்து சொட்டு சொட்டுன்னு அந்த தண்ணிலாம் வடியும். ஸோ அது நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக அடியில் ட்ரே வச்சுக்கோங்க. அது கலெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒடிஜி ஃபுல்லாகவே வீணாயிடும். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒடிஜி ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இது லாஸ்ட்டாக கழுவி எடுத்து ஒரு வழி ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு பட் இந்த மசாலாலாம் இருக்குல்ல அதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா வந்து உங்களுக்கு ரொம்ப கலெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் மசாலா கலெக்ட் ஆனனால மசாலாவே மேலே நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ வந்து மேலே வந்து மசாலாவை எல்லாத்தையுமே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் உள்ளே வைக்க போகிறேன். ஸோ இது மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வைக்கும்போது நல்லா அந்த மசாலா இன்னும் மேலே நமக்கு வந்து நல்லா அது க்ரில் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்க இது மாதிரி திருப்பி விட்டு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட டோட்டலாக எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 35 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ அப்போ கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளோட சிக்கன்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நான் அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். டோட்டலாக எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு ஓடிஜியில் எனக்கு பேக் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பேக் மோடில் வச்சு தான் நான் வந்து இதை குக் பண்ணேன். ஸோ இது நம்ம வீட்டில் செஞ்ச சூப்பரான மைனஸ் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மைனஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ளெயின் மைனஸ் எப்படி செய்யணும், பர்கர் மைனஸ், அப்புறம் எக்கு இல்லாமல் எல்லாமே அப்லோட் பண்ணிக்க நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கடையில் விற்கிறது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ நம்ம வீட்டிலே ஹைஜீனிக்காக செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கன் ரெடி ஆச்சு. இது கூடவே வந்து மைனஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒடிஜி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்து ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓடிஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலாக க்ளீன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.